பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம். லேவியின் குமாரர் கெர்சோன், கோகாத், மொராரி என்பவர்கள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். அம்ராமின் பிள்ளைகள் ஆரோன், மோசே, மிரியாம் என்பவர்கள். ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்கள். எலெயாசார் பினகாசை பெற்றான். பினகாஸ் அபிசுவாவை பெற்றான். அபிசுவா புக்கியை பெற்றான். புக்கி ஊசியை பெற்றான். ஊசி செராகியாவை பெற்றான். செராகியா மெராயோதை பெற்றான். மெராயோத் அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் அகிமாஸை பெற்றான். அகிமாஸ் அசரியாவை பெற்றான். அசரியா யோகனானை பெற்றான். யோகனான் அசிரியாவை பெற்றான். சாலமோன் எருசலேமில் கட்டின ஆலயத்திலே ஆசாரிய பணிவிடையை செய்தவன் இவன்தான். அசரியா அமரியாவை பெற்றான். அமரியா அகிதூபை பெற்றான். அகிதூப் சாதோக்கை பெற்றான். சாதோக் சல்லூமை பெற்றான். சல்லூம் இல்கியாவை பெற்றான். இல்கியா அசரியாவை பெற்றான். அசரியா செரேயாவை பெற்றான். செரேயா யோசதாக்கை பெற்றான். கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை கொண்டு யூதா ஜனங்களையும் எருசலேமியரையும் சிறைப்பிடித்து கொண்டு போக செய்தபோது யோசதாக்கும் சிறைப்பட்டு போனான். லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மெராரி என்பவர்களே. கெர்சோமுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சிமேயி என்பவைகள். கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். மொராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். லேவியருக்கு அவர்கள் பிதாக்கள் வழியாய் உண்டான வம்சங்கள். கெர்சோமின் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் யாகாத், இவன் குமாரன் சிம்மா, இவன் குமாரன் யோவா, இவன் குமாரன் இத்தோ, இவன் குமாரன் சேரா, இவன் குமாரன் யாத்ரியாயி. கோகாத்தின் குமாரரில் ஒருவன் அம்மினதாப், இவன் குமாரன் கோராகு, இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் அபியாசாப், இவன் குமாரன் ஆசீர், இவன் குமாரன் எல்கானா, இவன் குமாரன் ஊரியேல், இவன் குமாரன் ஊசியா, இவன் குமாரன் சவுல். எல்கானாவின் குமாரர் அமாசாயி, ஆகிமோத் என்பவர்கள். எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சோபாய், இவன் குமாரன் நாகாத், இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் ஏரோகாம், இவன் குமாரன் எல்கானா, சாமுவேலின் குமாரன், அவனுடைய முதற்பேரான வஷ்னி, அபியா என்பவர்கள். மொராரியின் குமாரரில் ஒருவன் மகேலி, இவன் குமாரன் லிப்னி, இவன் குமாரன் சிமேயி, இவன் குமாரன் ஊசா, இவன் குமாரன் சிமோயா, இவன் குமாரன் அகியா, இவன் குமாரன் அசாயா. கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும். சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசரிப்பு கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரரும் ஆனவர்கள். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன்
சாமுவேலின் குமாரன். இவன் எல்கனாவின் குமாரன். இவன் எரோகாமின் குமாரன். இவன் எலியேலின் குமாரன். இவன் தோவாக்கின் குமாரன். இவன் சூப்பின் குமாரன். இவன் எல்கனாவின் குமாரன். இவன் மாகாத்தின் குமாரன். இவன் அமாசாயின் குமாரன். இவன் எல்கனாவின் குமாரன். இவன் யோவேலின் குமாரன். இவன் அசீரியாவின் குமாரன். இவன் செப்பனியாவின் குமாரன். இவன் தாகீத்தின் குமாரன். இவன் ஆசீரின் குமாரன். இவன் எபியாசாப்பின் குமாரன். இவன் கோராகின் குமாரன். இவன் இட்சாரின் குமாரன். இவன் கோகாத்தின் குமாரன். இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். இவன் சகோதரனாகிய ஆசாப். இவன் வலது பக்கத்திலே நிற்பான். ஆசாப் பெராகியாவின் குமாரன். இவன் சீமேயாவின் குமாரன். இவன் மீகாவேலின் குமாரன். இவன் பாசெயாவின் குமாரன். இவன் மல்கியாவின் குமாரன். இவன் எத்தீனின் குமாரன். இவன் சேராவின் குமாரன். இவன் அதாயாவின் குமாரன். இவன் ஏத்தானின் குமாரன். இவன் சிம்மாவின் குமாரன். இவன் சீமேயின் குமாரன். இவன் யாகாத்தின் குமாரன். இவன் கெர்சோமின் குமாரன். இவன் லேவியின் குமாரன். மொராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள். அவர்களில் ஏதான் என்பவன் கீஷின் குமாரன். இவன் அப்தியின் குமாரன். இவன் மல்லூகின் குமாரன். இவன் அஸ்பியாவின் குமாரன். இவன் அம்சியாவின் குமாரன். இவன் இல்கியாவின் குமாரன். இவன் அம்சியின் குமாரன். இவன் பானியின் குமாரன். இவன் சாமேரின் குமாரன். இவன் மகேயேலின் குமாரன். இவன் மூசியின் குமாரன். இவன் மொராரியின் குமாரன். இவன் லேவியின் குமாரன். அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டு இருந்தார்கள். ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலி பீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி, பீடத்தின் மேல் தூபம் காட்டி, மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டு இருந்தார்கள். ஆரோனின் குமாரரில் எலெயாசார் என்பவனுடைய குமாரன் பினெகாஸ். இவன் குமாரன் அபிசுவா. இவன் குமாரன் புக்கி. இவன் குமாரன் ஊசி. இவன் குமாரன் செராகியா. இவன் குமாரன் மொராயோத். இவன் குமாரன் அமரியா. இவன் குமாரன் அஹீதூப். இவன் குமாரன் சாதோக். இவன் குமாரன் அஹிமாஸ். அவர்கள் பேட்டைகளின்படியே அவர்கள் எல்லைக்குள்ளான அவர்கள் வாசஸ்தலங்களாவன கோகாத்தியரின் வம்சமான ஆரோனின் புத்திரருக்கு விழுந்த சீட்டின்படியே. எப்ரோனையும் அதை சுற்றி இருக்கிற வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தின் வயல்களையும் அதன் பட்டிகளையும் எப்னோனேயின் குமாரனாகிய காலேபுக்கு கொடுத்தார்கள். இப்படியே ஆரோனின் புத்திரருக்கு எப்ரோன் என்னும் அடைக்கல பட்டணங்களில் ஒன்றையும், லிப்னாவையும் அதன் வெளி நிலங்களையும், யாத்தீரையும், எஸ்தமோவாவையும் அவற்றின் வெளி நிலங்களையும், ஈலேனையும் அதன் வெளி நிலங்களையும், தெப்பீரையும் அதன் வெளி நிலங்களையும், ஆசானையும் அதன் வெளி நிலங்களையும், பெத்செமேசையும் அதன் வெளி நிலங்களையும், பென்யமின் கோத்திரத்திலே கேபாவையும் அதன் வெளி நிலங்களையும், அலோமேத்தையும் அதன் வெளி நிலங்களையும், ஆனதோத்தையும் அதன் வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். இவர்கள் வம்சங்களுக்கு கொடுத்த இவர்கள்
பட்டணங்களெல்லாம் 13. கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு வேறொரு கோத்திர வம்சத்திலும் பாதி கோத்திரமாகிய மனாசேயின் பாதியிலும் விழுந்த சீட்டின்படியே 10 பட்டணங்கள் இருந்தது. கெர்சோமின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே இசாக்கார் கோத்திரத்திலும் ஆசேர் கோத்திரத்திலும் நப்தலி கோத்திரத்திலும் பாசானில் இருக்கிற மனாசே கோத்திரத்திலும் 13 பட்டணங்கள் இருந்தது. மொராரியின் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின்படியே ரூபன் கோத்திரத்திலும் காத் கோத்திரத்திலும் செபுலோன் கோத்திரத்திலும் விழுந்த சீட்டின்படி 12 பட்டணங்கள் இருந்தது. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் லேவியருக்கு கொடுத்த பட்டணங்களும் அவைகளின் வெளிநிலங்களும் என்னவென்றால், சீட்டு போட்டு சிலருக்கு யூதா புத்திரரின் கோத்திரத்திலும் சிமியோன் புத்திரரின் கோத்திரத்திலும் பென்யமின் புத்திரரின் கோத்திரத்திலும் பேர் பேராக சொல்லப்பட்ட அந்த பட்டணங்களை கொடுத்தார்கள். கோகாத் புத்திரரில் மற்ற வம்சங்களுக்கு அவர்கள் எல்லையான பட்டணங்கள் அவர்களுக்கு எப்பிராயிம் கோத்திரத்திலே இருந்தது. எவையெனில் அடைக்கல பட்டணங்களில் அவர்களுக்கு எப்பிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சீகேமையும் அதன் வெளிநிலங்களையும் கேசேரையும் அதன் வெளிநிலங்களையும் யோக்மேயாமையும் அதன் வெளிநிலங்களையும் பேத் ஓரோனையும் அதன் வெளிநிலங்களையும் ஆயலோனையும் அதன் வெளிநிலங்களையும் கத்ரிமோனையும் அதன் வெளிநிலங்களையும் மனாசேயின் பாதி கோத்திரத்திலே ஆனேரையும் அதன் வெளிநிலங்களையும் பீலியாமையும் அதன் வெளிநிலங்களையும் கொடுத்தார்கள். இவைகள் காகாத் புத்திரரிலுள்ள மற்ற வம்சங்களுக்கு இருந்தது. கெர்சோம் புத்திரருக்கு மனாசேயின் பாதி கோத்திர வம்சத்திலே பாசானில் இருக்கிற கோலானும் அதன் வெளிநிலங்களும் அஸ்தரோத்தும் அதன் வெளிநிலங்களும் இசாக்கார் கோத்திரத்திலே கேதேசும் அதன் வெளிநிலங்களும் தாபிராத்தும் அதன் வெளிநிலங்களும் ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும் ஆனேமும் அதன் வெளிநிலங்களும் ஆசேர் கோத்திரத்திலே மாஷாலும் அதன் வெளிநிலங்களும் அப்தோனும் அதன் வெளிநிலங்களும் ஊக்கோக்கும் அதன் வெளிநிலங்களும் ரேக்கோபும் அதன் வெளிநிலங்களும். நப்தலி கோத்திரத்திலே கலிலேயாவில் இருக்கிற கேதேசும் அதன் வெளிநிலங்களும் அம்மோனும் அதன் வெளிநிலங்களும் கீரியாத்தாயிமும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது. முராரியின் மற்ற புத்திரருக்கு செபிலோன் கோத்திரத்திலே ரிம்மோனும் அதன் வெளிநிலங்களும் தாபோரும் அதன் வெளிநிலங்களும் எரிகோவுக்கு அப்புறமாயிருக்கிற யோர்தானுக்கு அப்பாலே யோர்தானுக்கு கிழக்கே இருக்கிற ரூபன் கோத்திரத்திலே வனாந்திரத்திலுள்ள பேசேரும் அதன் வெளிநிலங்களும் யாத்சாவும் அதன் வெளிநிலங்களும் கேதேமோத்தும் அதன் வெளிநிலங்களும் மேபாத்தும் அதன் வெளிநிலங்களும் காத் கோத்திரத்திலே கீலேயாத்திலுள்ள ராமோத்தும் அதன் வெளிநிலங்களும் மக்னாயீமும் அதன் வெளிநிலங்களும் எஸ்போனும் அதன் வெளிநிலங்களும் யாசேரும் அதன் வெளிநிலங்களும் இருந்தது.